ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த டமால் செஷன். ஸோ செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது, வேணுங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதே மாதிரி மார்க் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 139 ருபீஸ்க்கு இருக்கு. சரியா? ஸோ வேணுங்கிறவங்க அங்கே கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம CWJ20 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூப்பன், சரியா, ஆஃபர் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கட்டாயம் இதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, எல்லா கொஸ்டினும் நான் டிஸ்பிளே பண்றேன், ஃபைனலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? டைம் முடிஞ்சு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் E, option C, either one or two follows. Okay, option C, either one or two follows. Next question போலாமா? So next question உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2 follows. ஓகேவா? இங்க போத் 1 and 2 follows வரும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ ஃபாஸ்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒன்லி 2 follows. ஓகேவா? ஆப்ஷன் பி, ஒன்லி 2 follows. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா. சரி, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 2 கொடுத்திருக்காங்க. ஓகே, டுடே அண்ட் டோடி அப்படிங்கிற வேர்டும் இருக்குதா? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்ம் ஆகிற வேர்டு இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு மீனிங் வேணா செக் பண்ணிக்கோங்க. 2 ஆன்சர். ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 வரும். ஓகேவா? இங்க 2 கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலா 2 தப்பு, 3 தான் ஆன்சர். ஓகேவா? 3 பேர் இருக்கு பாருங்க, 1 4 5 6 7 8. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் போயிட்டே இருக்கு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 851. ஓகேவா? பி 851. ஸோ ஃபைனலா நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சது. ஆப்ஷன் டி 72. ஓகேவா? 72 தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 342. ஓகே, அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க.
ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி 7. ஓகேவா, ஆப்ஷன் பி 7 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டாவே சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, ஒரு 40 செகண்ட் கொடுக்குறேன், 40 செகண்ட்குள்ள சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா, 40 செகண்ட் ஆயிடுச்சு. அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சேர்ந்து சால்வ் பண்ணிருங்க. இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க, VTWYUX. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. எல்டஸ்ட் பர்சன் யாரு? வி வருவா. ஓகே, வி. அடுத்து டியோட பாசிபிள் ஏஜ், 62ல இருந்து 80க்குள்ள வரலாம்னா அப்போ ஆப்ஷன்ல 64 வருமா? 64 தான் ஆன்சர். அடுத்து வந்துட்டு ஒய்யோட ஒய்யை விட எத்தனை பேர் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒய்யை விட எத்தனை பேர் எங்கரா வருவாங்க? சோ 2, ஆப்ஷன் பி 2. ஓகே, சோ அடுத்து இந்த கொஸ்டின், இதுக்கு ஒரு 1 minute டைம் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஒன் மினிட் ஆயிடுச்சு. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. QR IM PL, அடுத்து கீழே ஜே வரும், அண்ட் கே அண்ட் ஓ சகோதரர். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் வர்றாங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ மேல் மெம்பர்ஸ் வந்துட்டு 1 2 3 4 5 தான் வரும். ஓகே, மோர் தென் 4 தான் ஆன்சர். அடுத்து ஓக்கு கியூ என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓக்கு கியூ வந்துட்டு ஓக்கு கியூ கிராண்ட் ஃபாதரா? கிராண்ட் ஃபாதர். நெக்ஸ்ட், சோ இதுல IM PL K. சோ கே தான் வரும். சோ கே தான் வந்துட்டு அன்மேரிடு, மத்த எல்லாம் மேரிடு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. யூனிக் அப்படிங்கிற வேர்டோட கோடு. ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ, எய்தர் OME or IQU. ஓகே, OME or IQE. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி, FER. ஓகேவா, டிஃபரெண்டோட கோட் FER. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட்லாம் இதுக்கு அதிகம் தான், நம்ம 10 செகண்ட்குள்ளே போடலாம். ஓகே, உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் இருந்ததுன்னா. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் டி, எய்தர் ARC. ஓகே, எய்தர் ARC. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர். ஓகேவா, ஆப்ஷன் சி, ஆர். ஓவரால் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், ஸோ செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலா இதோட சொல்யூஷன்லாம் பார்க்கலாம் ஒன்னா. ஓகேவா, சரி. இப்போ இந்த கொஸ்டின்
நான் ஆல்ரெடி இது போட்டு வச்சுட்டேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களால ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். சரியா? பாருங்க 1 மினிட்ல நீங்க சால்வ் பண்ண முடியும். அவ்வளவு ஈஸியானது தான். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான். 1 மினிட்ல இதை சால்வ் பண்ணலாம். நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் 10 to 20 செகண்ட் அதிகமா கொடுக்குறேன். சால்வ் பண்ணுங்க. அவ்வளோ ஈஸி. ஓகே, பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் இதுதான், QTPURVS. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. இதுவும் அதே மாதிரி தான். இன்னைக்கு வந்துட்டு 1 மினிட்குள்ள சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, நான் முடிச்சிட்டேன். ஓகே, நான் 40 செகண்ட்ல முடிச்சிட்டேன். நீங்க ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. சரி, அவ்வளவு ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சோ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. DBCEAF. ஓகேவா? DBCEAF தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே நார்த் இருக்கிறது தான். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சாரி, 2 மினிட்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனா இதுவும் ஈஸியானதான். நான் கவனிக்கல, நானும் சால்வ் பண்றது இல்ல. ஓகே, பாருங்க. DBFAHECG இதான் ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதுவும் நீங்க 1 மினிட்குள்ள ட்ரை பண்ணுங்க. உங்களே நீங்க புஷ் பண்ணிக்கோங்க 1 மினிட்குள்ள முடிக்கிறதுக்கு.
நான் முடிச்சிட்டேன். நான் 1 minute முடிச்சிட்டேன். உங்களால எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ரொம்ப ஈஸியானதுதான். சரி, ஓகே. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. QTRPUS. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. இதுக்கு நான் 2 minute டைம் கொடுக்குறேன். சரியா? இது கொஞ்சம் ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நீங்களேன். ஓகே, டைம் முடிஞ்சது. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. RQTPUSWV. ஓகேவா? இதுதான் ஆன்சர். நம்ம எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். அப்படி பின்னாடி இருந்தே சொல்யூஷன் பார்த்துட்டு போலாம். நீங்க எவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன். ஓகே, கம்மி பண்ணியிருந்தாலும் நம்ம எவ்வளவு 18 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம். ஓகேவா? 18 நிமிஷத்துல நான் வித் ஆன்சரோட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்படின்னா நீங்க 15 minutesல எக்ஸாம்ல முடிச்சிருவீங்க. ஓகேவா? இந்த ஸ்பீட்ல நீங்க போனீங்கன்னா. ஓகே, சோ இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 persons. ஓகே, ஃபுல்லாவே சொல்லுங்க. இங்க என்ன 8 people இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு அப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஆயிருக்காங்க. சரியா? போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க, லெட்டர் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 3 persons post their letters between T and W. Neither of them at first nor at last. ரெண்டு பேருமே T-யும் W-யும் ஃபர்ஸ்ட்லயே வரக்கூடாது, லாஸ்ட்லயே வரக்கூடாது. அவங்களுக்கு நடுவுல 3 பேர் இருக்கணும். சோ TRW ஆர் TRW இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். அல்லது இதுக்கு இந்த இடத்துல போட்டோம்னா 3 பேர் தள்ளி வரும். சோ ஃபர்ஸ்ட்லயே லாஸ்ட்லயே வராத மாதிரி நமக்கு 2 பாசிபிலிட்டி வருது. ஆனா அடுத்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எஸ் வந்துட்டு டீக்கு அப்புறம் வரணுமா? எஸ் வந்துட்டு 3%, டீ கழிச்சு 3%. இப்போ நான் இங்க போட்டாதான் எனக்கு டீக்கு அப்புறம் 3 போட முடியும். இங்க நான் டீ போட்டேன்னு வைங்களேன், டீக்கு அப்புறம் 3 போட முடியுமா? சோ அப்போ டீ வந்துட்டு நமக்கு மேலதான் வரும். 2 பாசிபிலிட்டிலுமே சரி, டீ மேலதான் வரும், டபிள்யூ கீழே தான் வரும். சரியா? டபிள்யூ கீழே தான் வரும். ஏன்னா அப்பதான் டீக்கு 3% கழிச்சு எஸ் போட முடியும், டீக்கு 3% கழிச்சு எஸ் போட முடியும். ஒன்லி 1% sit between S and P. அதாவது எஸ்க்கு பிக்கு நடுவுல 1% தான். ஆனா இந்த பிங்கிறவங்க டபிள்யூக்கு அப்புறம் வரக்கூடாது. பி போஸ்ட் ஆஃப்டர் டபிள்யூ. டபிள்யூக்கு அப்புறம் பி வரக்கூடாதுன்னா பி வந்து இங்கதான் வரும். டபிள்யூக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னா பி இங்கதான் வரும். அடுத்து as many persons post before P is less than after P. பிக்கு முன்னாடி எத்தனை பேரு? இங்க 2 பேரு. இங்க பிக்கு அடுத்து லெஸ் தான் இருக்கணும், 1 less than இருக்கணும். இங்க வந்து எத்தனை பேர்? 5 பேர் வர்றாங்க. 2 5 வருது. சோ தப்பு. இங்க முன்னாடி 3 பேரு, அடுத்து 4 பேரு. சோ கரெக்டா வருதா? அப்போ நமக்கு 2வது பாசிபிலிட்டி தான் இங்க கரெக்ட். இது தப்பு.
ஏன்னா பீக்கு முன்னாடி 2 அப்புறமா 4 வருது. இப்படி வரக்கூடாது, 1 லெஸ்ல தான் இருக்கணும். பீக்கு முன்னாடி இங்க 3, பீக்கு அப்புறம் 4. சோ அப்ப இங்க மைனஸ், இது வந்து 1 லெஸ் தென் திஸ்ஸா இருக்கு ஆஃப்டர் பி அப்படிங்கிற மாதிரி வரும். Q போஸ்ட் பிஃபோர் வி பட் நாட் அஸ் ஃபர்ஸ்ட். Q வந்துட்டு விக்கு முன்னாடி. ஓகேவா? அப்ப Q எங்க வரலாம்? Q வந்துட்டு Q வந்து சாரி சார், நாட் அட் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்கான். Q நாட் அட் ஃபர்ஸ்ட்னா அப்போ வீக்கு முன்னாடி வந்துட்டு Q வரணும். ஆனா நாட் அட் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ Q இங்க போடலாமா? U போஸ்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் P and S. ஓகே, U இங்க வரும், அப்ப V இங்க வரும். Vக்கு முன்னாடி Q வந்துருச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரே ஒருத்தங்க இருக்காங்க, செக் பண்ணலாமா? R மட்டும் இங்க போட்டுக்கலாம். RQTP US WV, அவ்வளவுதான், முடிஞ்சா? சரி, இது வராது. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்திருக்காங்க? சென்டர்ல இருக்கிறவங்க இன்சைட் ஃபேஸ் பண்ணியும், கார்னர்ல இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓகேவா? கார்னர்ல இருக்கவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? T sits second to the right of P. P யோட செகண்ட் ரைட்ல T இருக்காங்க. நமக்கு P இந்த இடத்துலயும் எடுக்கலாம், P நான் இங்கே எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா P கார்னர்லயே எடுக்கலாம். P கார்னர்ல எடுத்தேன்னா T எங்க வருவாங்க? P மிடில்ல எடுத்தேன்னா T எங்க வருவாங்க? T-க்கும் P-க்கும் நடுவுல ஒருத்தர் செகண்ட் ரைட்ல. ஓகேவா? P யோட செகண்ட் ரைட். ஓகே, இங்க தப்பா எடுத்துக்கனா, செகண்ட் ரைட். P உள்ள பாத்துருக்காங்கன்னா இங்கதான் T வரும். சரியா? P யோட செகண்ட் ரைட் T வரும். ஓகே, P யோட செகண்ட் ரைட். ஓகே, கரெக்டா? ஓகே, Q sits second to the left of R, who is an immediate neighbor P and T. P-க்கும் பக்கத்துலயும் P-க்கும் P and T ரெண்டு பேருக்குமே பக்கத்துல R வரணும். P and T ரெண்டு பேருக்கும் பக்கத்துல R வரணும். அண்ட் இந்த R ஓட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? Q இருக்கா. R ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல Q இருக்காங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல R வரணும். R ஓட இது ரைட், R ஓட செகண்ட் லெஃப்ட்ல Q. கரெக்டா? ஓகே. S sits neither at the corner of the table nor adjacent to P. P-க்கு பக்கத்துலயே வரக்கூடாது, கார்னர்லயே வரக்கூடாதான். அப்ப S இங்கதான் வரும். இங்க பாருங்க, P-க்கு பக்கத்துலயே வரக்கூடாது, கார்னர். இது வந்து கார்னர் தானே, அப்ப இங்க S கார்னர்ல போடுற மாதிரி தான் வருது. அப்ப இது ரிமூவ் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த பாசிபிலிட்டி வராது. பேலன்ஸ் இங்க S போட்டோம். இன்னும் ஒன்னு ஃபில் ஆகாம இருக்கா? P Q R S T U. U ஃபில் ஆகாம இருக்கா? செக் பண்ணலாமா? Q R U வெளியே இருக்கணும். Q R U கரெக்ட் தான். அப்புறம் P S T. ஓகே, சோ சிம்பிளா வந்துருச்சா ஆன்சர்? அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸி, ஆனா கொஞ்சம் இது கவனமா போடணும். ஓகே, கவனமா இதுக்கு போடணும், சொல்றேன். ஓகே, சரி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 persons sit between B and C. Neither of them sits at the end of the row. B யும் C க்கும் நடுவுல 4 பேரு, ஆனா 2 பேரும் எண்ட்ல கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ B இங்க வரலாம், அல்லது C இங்க வந்து B எங்க போட்டுக்கலாம். 2 பேருக்கும் நடுவுல 4 பேர் வந்துச்சா? ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, E sits immediate left of C. C யோட இமிடியேட் லெஃப்ட்ல E. C யோட இமிடியேட் லெஃப்ட்ல E. ஓகே, இங்க E போட்டோம். அடுத்து G sits second to the right of E. E யோட செகண்ட் ரைட்ல, ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல G. இங்க ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல G. ஓகே, only 2 persons sit between B and H, who is not immediate neighbor of G. ஓகே, B-க்கும் H-க்கும் நடுவுல 2 person தான் இருக்கணும். ஓகே, இங்க H வந்து G-க்கு பக்கத்துல கிடையாது. B-க்கும் H-க்கும் நடுவுல 2 person தான் இருக்கணும், ஆனா H வந்து G-க்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். அவ்வளவுதான். அடுத்து F sits neither adjacent to H nor at the end of the row. F வந்துட்டு end of the row-லயும் கிடையாது, H-க்கு பக்கத்துலயும் கிடையாதுன்னா அப்ப F இங்கதான் வரும். F-க்கும் D-க்கும் நடுவுல ஒரு person இருக்காங்க. F-க்கும் D-க்கும் நடுவுலனா ஒரு person இங்கதான் வரும். பேலன்ஸ் இன்னும் ஒண்ணு யாரு? A இருக்கா? எங்க போட்டுக்கலாமா? செக் பண்ணலாம். DBF கரெக்ட். DBFA HECG. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து இது பாருங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு 2 ஸ்டெப்ல நீங்க முடிச்சிடலாம். அவ்வளவுதான். நான் பாசிபிலிட்டி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் பாசிபிலிட்டி ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், E sits second to the right of F. F ஓட செகண்ட் ரைட்ல E இருக்காங்க. F ஓட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்ல E இருக்காங்க. ஓகே, C வந்துட்டு E யோட இமிடியேட் நெய்பர். அப்போ C இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா F இங்க போட்டுட்டு நான் E இங்க போட்டிருந்தேன்னா C இங்கேயும் போடலாம். E-க்கு இமிடியேட் நெய்பர் தான், நம்ம ரைட்லயே வரலாம், லெஃப்ட்லயே வரலாம். C-க்கும் D-க்கும் நடுவுல இருக்காங்க. C-க்கும் D-க்கும் நடுவுல ஒரு பர்சன், ஆனா E-க்கு பக்கத்துல வரக்கூடாது. அப்ப D இங்கதான் வரும். E-க்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னா D இங்கதான் வரும். B is neither facing C nor adjacent to E. ஓகேவா? B இருக்காங்கல்ல, B வந்துட்டு
இங்கேயும் வரக்கூடாது, ஈக்கு பக்கத்துலயும் வரக்கூடாது, சிய ஃபேஸ் பண்ணியும் வரக்கூடாதுன்னா அப்ப பி இங்கதான் வரும். அண்ட் இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்காங்க, யாரு ஏவா இங்க ஃபில் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க பாருங்க, பிங்கிறவங்க ஈக்கு பக்கத்துலயும் வரக்கூடாது, சிய பார்த்தும் இருக்க கூடாது. அப்ப இங்க சி பார்த்தும் போட முடியுது, ஈக்கு பக்கத்துலயே வருது, அதனால இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா வராது, இந்த பாசிபிலிட்டி கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, அவ்வளவுதான். சோ அடுத்து ஃபைனலா இந்த ஒரு கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, இது கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூட அவசியம் இல்ல, ரொம்ப ஈஸி. ஓகேவா? யூ வந்துட்டு தேர்ஸ்டே, யூக்கு எஸ்ஸுக்கும் நடுவுல 2 பேரு. சோ யூக்கு எஸ்ஸுக்கும் நடுவுல 2 டேட், யூக்கு எஸ்ஸுக்கும் நடுவுல 2 டேட். ஓகே, அடுத்து as many person, யூக்கு நடுவுல எத்தனை பேரும், எஸ்ஸுக்கும் யூக்கு நடுவுல எத்தனை பேரா? யூ எஸ்ஸுக்கு நடுவுல 2னா கியூ யூக்கு நடுவுல 2 பேரு, கியூ யூக்கு நடுவுல 2 பேர். ஓகே, only one person sit between delivery between P and Q. Qக்கும் Pக்கும் நடுவுல ஒருத்தர், Pக்கு Qக்கும் நடுவுல ஒருத்தர். R gets delivery 2 days before S. Sக்கு பிஃபோர்ல 2 நாளுக்கு முன்னாடி R வரணும், அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆயிடும். சோ R இங்க வரும். Tக்கு ஆஃப்டர்ல V வரும், Tக்கு ஆஃப்டர் V, அவ்வளவுதான். QTP UR VS முடிஞ்சா? ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிடலாம் தானே? ஓகே, அப்ப இந்த இதுக்கு பாருங்க, PTக்கு கோட் கேட்டிருக்காங்க. சோ PTE எங்க இருக்கு? இங்க இருக்கு. PTE இங்க, இது 2 லைன் தான் காமனா இருக்கும். சோ 2 லைன் இருக்கிறது வேர்டு புக்ஸ் வராது, ஆர் தான் வரும். சரியா? ஆர். அடுத்து சம் புக்ஸ்ங்கிறது 4 லைன் இருக்கு. 4 லைன் காமனா இருக்கக்கூடிய வார்த்தை இது. ATY. சோ புக்ஸுக்கு ATY. சம்முக்கு என்ன வரும்? சம்மு இங்க ஒரு இடத்துல ஒண்ணு, சம்மும் யூனிக்கும் இங்க தனியா இருக்கும். சரியா? சம்மும் யூனிக்கும் மட்டும் தனியா இருக்கும், அது ரெண்டுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இங்க வந்துட்டு OME IQU இது 2லயும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ OME ATY இல்ல IQE ATYன்னு தெரியாது. ஓகே, சம்முக்கு OMEயும் வரலாம், IQEயும் வரலாம், கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து பாருங்க, டிஃபரெண்டோட கோட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஃபரெண்ட் இங்க இருக்கு. சோ 2லயும் காமனா இருக்கிறது FME MYN வராது, FPR. சோ FER. ஓகேவா? FER தான் வரும். அடுத்து யூனிக்கோட கோட் தான் கண்டுபிடிக்க முடியாது. சம்முக்கும் யூனிக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா OME IQ வருமான்னு நமக்கு தெரியாது. சரியா? ஆன்சர். அடுத்து இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ட்ரை பண்ணலாமா? J is granddaughter of Q, who is father of P. Q is father of Qங்கிறவங்க Pயோட ஃபாதர், Pங்கிறவங்களோட ஃபாதர், அண்ட் இவங்களோட கிராண்ட் டாட்டர் யாரா? J. அப்போ Pயோட சன்னா, Pயோட மகளா கூட இருக்கலாம்ல. ஓகே, பார்க்கலாம். R children, both of them are different gender. Rக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க, பாய்ல ஒண்ணும் கேர்ள்ல ஒண்ணும். ஓகே, I is the brother-in-law of P. Pயோட brother-in-law I. ஓகே, இங்க இத போடலாமா? R is the mother-in-law of L, who is wife of P. ஓகே, R இங்க எத்தனை ஃபேமிலி கப்பல்ஸ் கொடுத்திருக்காங்க? 3 ஜெனரேஷன் 3 கப்பல். ஓகே, பார்க்கலாம். L வந்துட்டு Lோட மதர்-இன்-லா, L வந்து Pயோட ஒய்ஃப்னா, சோ அப்போ P வந்து மேலதான் இருக்க முடியும். Lோட மதர்-இன்-லா Rனா, அப்போ Pயோட அம்மா ஆரா வந்துருமா? சோ இங்கே 2 கப்பல் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு கப்பல் வரணும். J is I's child. அப்ப நான் இங்க J போட்டது கிடையாது. அப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு மகனோ இருந்திருக்கணும், அவங்களோட சைல்டு தான் J. ஓகே, அவங்களோட சைல்டு தான் J. ஓகே, டாட்டர். அப்ப இப்போ Qயோட கிராண்ட் டாட்டர் வந்துருல. நான் என்ன நினைச்சேன்? Pயோட டாட்டர் இருக்கான்னு நினைச்சேன், ஆனா Pயோட டாட்டர் கிடையாது. ஓகே, I is brother-in-law of P. I வந்து Pயோட brother-in-law அப்படின்னா அப்ப எப்படி போட்டுக்கலாம்? ஒரு நிமிஷம். I வந்து Pயோட brother-in-lawனா அப்ப இந்த Pக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்கணும். ஓகே, Pக்கு ஒரு சிஸ்டர் இருக்கணும், அண்ட் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் ஐய தான் இவங்க brother-in-lawன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களோட பேத்தி இவங்க வராங்கல்ல, ஜேங்கிறவங்க இவங்களோட Qயோட பேத்தில. அப்போ ஜேயோட மகள் தான் இங்க வரவங்க, ஜேயோட மகள் தான். ஓகே, என்னோட புரிதலுக்கு இங்க ஜேயோட மகள் தான் வரணும். ஓகே, சரி. அடுத்து சிஸ்டர்-இன்-லா ஆஃப் M. L வந்துட்டு எம்மோட சிஸ்டர்-இன்-லானா அப்ப இங்க M வருமா? ஓகே, இங்க M வருமா? எம்மோட அண்ணனை கல்யாணம் பண்ணிருக்கிறவங்க தானே சிஸ்டர்-இன்-லான்னு சொல்லுவோம். அப்ப எம்மோட சிஸ்டர்-இன்-லா L வந்துருச்சா? அண்ட் இந்த R இங்க போட்டிருந்தது கரெக்டா இருக்கு பாருங்க. Rக்கு ஒரு பாயும் ஒரு பொண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், 2 குழந்தைங்க இருக்குன்னு வந்துருச்சா? ஓகே, Kவும் Oவும் பிரதர்ஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் P. Pயோட சன்ஸ் வந்துட்டு K ஆர் பிரதர்ஸ், 2 பேருமே சன்ஸ் தான். அப்ப இவங்க மேல், K O மேல் தான்.
ட்ரை பண்ணலாமா? 1 2 3 4 5 5 மேல் இருக்காங்க, 3 கப்பல் இருக்காங்க. ஓகே ஓகே, பேலன்ஸ் அது பார்க்கலாம். QR KO பிரதர்ஸ். கரெக்டா? கரெக்ட். நான் போக போக வேற வேற பார்க்கும்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது. நான் கியூவோட மகன் பீன் போட்டோன்னே பியோட சன் மகள் ஜேவா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. நம்ம இன்னும் அடுத்தடுத்து போட போக ஈஸி ஆயிடுது. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து இது ரொம்ப ஈஸி தான். இது என்ன கொடுத்திருந்தாங்க? W வந்துட்டு U விட எல்டர் அண்ட் V விட யங்கர். ஓகே, Y இஸ் யங்கர் தென் T, who is not the elder. Y வந்து T யோட யங்கர், ஆனா இவங்க எல்டஸ்ட் கிடையாது. டாப்ல வந்து T வரக்கூடாது. ஓகே, Y is just elder than U. Y வந்து U க்கு ஜஸ்ட் முன்னாடி வரணும். அப்ப இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா U க்கு இமீடியட்டா முன்னாடி Y வரணும். இங்கதான் நமக்கு U போட்டிருக்கோம்ல, அப்ப இவங்களுக்கு முன்னாடி Y வர்ற மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் T வந்துட்டு டாப்ல கிடையாதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பேலன்ஸுக்கு அது வாசிக்கலாம். who is not the youngest person. U வந்து யங்கஸ்டும் கிடையாது. அப்ப யூக்கு அப்புறம் ஒருத்தங்க வரணும். அப்ப இதுலயே 3 5 பேர் வந்துருச்சா? T வந்து எல்டஸ்டும் கிடையாதுன்னா, அப்ப T நான் இங்க போட்டுக்கலாமா? V க்கு W க்கு நடுவுல, V க்கு W க்கு நடுவுல நான் T போட்டு பாக்குறேன். ஓகே, இப்ப U நான் ஒருத்தர் ஃபில் ஆகாம இருக்காங்க. எக்ஸ் இங்க போட்டுக்கலாமா? அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இப்ப சொல்லி பாருங்க. W வந்து U விட பெருசு, U விட பெருசு, V விட சின்னது. ஓகே, Y வந்துட்டு U க்கு Y வந்து T விட யங்கர், Y வந்து T விட யங்கர், ஆனா T வந்து எல்டஸ்ட் கிடையாது. ஓகே, Y வந்து U ஓட ஜஸ்ட் எல்டர், U ஓட ஜஸ்ட் எல்டர்னா இமீடியட்டா பக்கத்துல முன்னாடி வர்ற மாதிரி வரும். அடுத்து இந்த U யங்கஸ்ட் கிடையாதுன்னா யங்கஸ்ட் வந்து X தான் வருவாங்க. அண்ட் W க்கும் T க்கும் நடுவுல W வந்துட்டு 2 வயசு, T விட 2 வயசு கம்மியா இருக்காங்க. ஓகே, the age of W is 2 less than P. Okay, eldest person has 80. Eldest வந்துட்டு 80. Fourth youngest னா இவங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். 62 W க்கு தான் 62 வருமா? ஆமா, W க்கு தான். அவங்க தான் fourth youngest. பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவங்க தான் fourth youngest, 62. அண்ட் இந்த 62ல இருந்து T-க்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் தானே? ஏன்னா இவங்கல இருந்து இவங்க 2 வயசு கம்மினா அப்போ 64 தானே? 2 வயசு அதிகம். W விட T அதிகம். ஓகேவா? மத்தீங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 சப்ராக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிஜிட்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணி தென் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. 2 சப்ராக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ செகண்ட் லோயஸ்ட் நம்பரோட சம் கேட்டிருக்காங்க. அப்போ இங்க கொடுத்திருக்காங்க, இங்க வந்து 2 சப்ராக்ட் பண்ணி அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. 65 3ல இருந்து 2 போச்சுன்னா 1 1 4 இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த இது 2ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 2 5 2, 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 3 5, 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 8 6. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் லோயஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா 412. அதோட சம் கேட்டிருக்காங்க. 4 + 1 + 2 7. அடுத்து எல்லா நம்பரையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு தேர்ட் லோயஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 4 3 வரும். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் லோயஸ்ட் நம்பர். செகண்ட் லோயஸ்ட் நம்பர்னா வந்துட்டு 459. அதோட தேர்ட் டிஜிட் 9. அதே மாதிரி ஹையஸ்ட் நம்பரோட செகண்ட் டிஜிட், ஹையஸ்ட் நம்பர் வந்துட்டு 885. அதோட செகண்ட் டிஜிட் 8. ஸோ 8 9s 72 தான் ஆன்சரா? அடுத்து இங்க 1 is subtracted from third digit of each number. 1 வந்துட்டு 3வது டிஜிட்ல இருந்து இல்ல 1 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 815 வரும், 341 வரும், 458 வரும், 731 வரும், 884 வரும். ஓகே, அதுக்கப்புறம் அதை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் டைம் தேர்டை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா எது வந்து லோயஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. சோ இதுதான் 851 தானே? 850 நம்ம 058 எழுதுவோம். அப்ப இதுதான் இருக்கிறதுல லோயஸ்ட். சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சோ இதுல வந்து தப்பா கொடுத்திருந்தாங்க. 2 கிடையாது, 3 பேர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. சரியா? 5 6 1 4 7 8 3 வருது. ஓகே, அண்ட் இந்த வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியலனா நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? இதுக்கு மீனிங் இருக்கு. இது பாருங்க, சம் லேப்டாப் கேன் பி மொபைல், சம் லேப்டாப் இஸ் நாட் கம்ப்யூட்டர். சம் லேப்டாப் வந்துட்டு மொபைலா இருக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. Some laptop can be mobile, some laptop is not computer.
எனக்கு செகண்ட் கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா செகண்ட் வந்துட்டு சம் பார்ட் ஆஃப் லேப்டாப் வந்துட்டு நமக்கு கம்ப்யூட்டர்ல நாட் கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, அது கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் சம் லேப்டாப் கேன் பி மொபைல். சம் பார்ட் ஆஃப் லேப்டாப் வந்துட்டு மொபைல் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியும்ல இதுல. ஆக்சுவலா இது அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சம் பார்ட் ஆஃப் டேப்லெட் தான் வந்துட்டு என்ன, டேப்லெட் தான் நமக்கு லேப்டாப். அப்ப இதுக்குள்ள லேப்டாப் இல்லையே. ஒன்லி டேப்லெட் இஸ் மொபைல். ஓகே, ஒன்லி டேப்லெட் இஸ் மொபைல், சம் டேப்லெட் இஸ் லேப்டாப் அப்படின்னா இந்த இடத்துல வராதுன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும். ஓகேவா? சோ வராது. அப்போ ஒன்லி 2 தான் வரும். சம் பார்ட் ஆஃப் டேப்லெட் தான் லேப்டாப் கூட சம் கண்டிஷன்ல இருக்கு. அப்போ மொபைல் வராது. ஓகே, மேபி பாத்துக்கோங்க. ஆல் கீபோர்ட் கேன் பி CPU. எல்லா கீபோர்டும் CPU-வா இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கு இது, கீபோர்டும் CPU-வும். அப்போ வர வாய்ப்பு இருக்கு. அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வர முடியாதான். ஓகே, இங்க எக்ஸாக்டா வர முடியாது. ஓகே, சரி. இங்க வந்து கீபோர்டுக்கும் CPU-க்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப் இருக்கனால இது வரலான்னு கொடுத்துருக்கான். சம் மவுஸ் இஸ் லேப்டாப். சம் பார்ட் ஆஃப் மவுஸ் லேப்டாப் தான், கரெக்ட் தான். ஓகே, இது எனக்கு கரெக்ட். இதுல கீபோர்டுக்கும் CPU-க்கும் சுத்தமே அன்னோன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, வராது. ஓகே, பட் இது மட்டும் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரியா? சப்போஸ் ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க ஏன் வராதுன்னு சொல்லிட்டு. ஸ்கொயர். சம் பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள். சம் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இல்லையே, நாட். சம் பார்ட் நாட் இன் ட்ரையாங்கிள் கொடுத்தா கூட கரெக்ட் தான். ஓகே, நோ ஸ்கொயர் இஸ் ட்ரையாங்கிள். நோ ஸ்கொயர் இஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ரெண்டுலயும் எதுனாலும் வரலாம். ரெண்டுலயும் எய்தர் 1 or 2 ஏன் கொடுத்துருக்கான்? அங்க சம் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் தானே, சம் நோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். சோ அப்ப எய்தர் ஆஃப் கன்க்ளூஷன் தான் இங்க வரும். வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். சம் பார்ட் வரலாம், இல்ல வராமலும் இருக்கலாம். அதுதான். ஓகே, அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா வந்துருச்சு. சோ சாரி. அண்ட் உங்களுக்கு பிராக்டிஸ் மட்டும் மிஸ் ஆகாம பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.